ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன சமைச்சேன்னா அது கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் கட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வேலை. எப்போ பார்த்தாலும் கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அடுப்பையாவது பற்ற வைக்கிறேன். அது அந்த லைட்ரு வந்து ஒழுங்காக எரிய மாட்டுது. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குக்கரில் தான் சாப்பாடு வச்சேன்னா என் பையன் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். இன்றைக்கி ஃபீவர் ரொம்ப கோல்டு ரொம்ப இருக்குது. ஐ திங்க் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால வந்து கோல்டு இருக்கான்னு எனக்கு தெரில. உங்கள் வீட்லேயும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சமைக்கிறேன்றதை கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கடைசியில் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். என் பையன் வேறு வச்சுக்கிட்டு சமைக்கவே முடியல. என்னை வந்து விளாண்டுக்கிட்டே என் கூட என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். அழுதுகிட்டே இருந்தான். நான் என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அதனால் அழுதுகிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சமைச்சேன். சரி, இப்போ எக் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டதுக்கப்புறம் வந்து வேக வச்ச முட்டை இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கீறி அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு அந்த முட்டையை தூக்கி போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா திருப்பி அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு இருக்குல்ல, சோம்பு போட்டு கொஞ்சம் பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா. நான் வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். எங்களுக்கு காரம் பிடிக்கும்னு. உங்களுக்கு இப்போ காரம் பிடிக்காதுன்னா நீங்கள் 1 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூளும் போடணும். மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான், போட்டப்பெல்லாம் போடாடி இருக்கலாம். எனக்கு பிடிக்கும், அதனால் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்குங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடிடுங்க. மூடினோன்னே இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே திருப்பி வந்து மூடி வச்சுருங்க. முட்டை இருக்குல்ல, முட்டை இருக்குல்ல, அதை முட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். அது நல்லா குக் ஆனோடனே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்தோன்னா வந்து முட்டை தொக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. போட்டால் நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் ஸ்பெஷல். ஒரு சாதம், அதுக்கப்புறம் வந்து ரசம் நேற்று வச்சுருந்தேன், அதையே இன்றைக்கி வச்சுக்கிட்டேன். என்னடா நேற்று வச்சுருந்து இன்றைக்கி சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க. ரசம் வந்து 3 டேஸ் வரையும் வச்சு சாப்பிட்லாம். வீடியோக்காண்டிலாம் பொய் சொல்லணுன்னு தேவையில்லைல்ல, அதனால் வந்து நேற்று வச்ச ரசம் தான் இது. அதுக்கப்புறமா முட்டை தொக்கு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.